விடாமுயற்சி இங்கே இந்தியாவிலையுமே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கு. அது இல்லாமல் கர்நாடகா, கேரளா, அப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் முக்கியமான கண்ட்ரீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் குடும்பஸ்தன் ஒரு பக்கம் நேற்று சரியான வசூலை வாரி குவிச்சிருக்குங்க. நேற்று பெரிய வசூல் 2 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதே மாதிரியே மதகஜராஜா, ஹவுஸ் கீப்பிங், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஹிந்தியில் வந்து தேவா, ஸ்கை ஃபோர்ஸ், தெலுங்கில் தாக்கு மகாராஜ், சங்கராந்திக்கு வஸ்துனம், இன்னும் சில படங்களோட வசூல் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் இன்றைக்கி இன்னும் 2 முக்கியமான படம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 24 இயர்ஸ் ஆஃப் மின்னலே, 24 இயர்ஸ் ஆஃப் மின்னலே, 24 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம், 24 இயர்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். 74 இயர்ஸ் ஆஃப் மர்மயோகி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படம் என்ன சாதனைலாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஒன்று சொன்னீங்க. சரி, இப்போ என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, புன்னகை தேசம் தான். அதில் வந்து தருண் வந்து சின்ன வயசுலேருந்து அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையோட ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த பொண்ணை தான் நான் தேடி வந்திருக்கேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பார். ஸோ கடைசியில் கிளைமேக்ஸில் தான் தெரியும், அதுவும் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஈவெண்ட்டில் ஃபோட்டோவை அவர் ஃப்ரெண்டு எடுத்து காட்டும்போது தான் அது ஹீரோயின் தான் அப்படிங்கிறது தெரியும். அதை தான் நம்ம நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம் டிவியில் காட்டும்போது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சுந்தர், ஷேக் முகமது ஷேக், ஸ்ரீ பிரவீன், முகமது ஆதில், ரவிகிருஷ்ணன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சிங்காரவேலன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கம்ப்யூட்டரில் வந்து சின்ன குழந்தைய வந்து பெரிய பொண்ணாக குஷ்புவாக மாற்றுற அந்த சீன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது கிடையாது, இது புன்னகை தேசம் தான். ஸோ அதை கரெக்டாக சொன்னால் அந்த 5 பேர் இவங்க தான். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணிடுச்சு. எத்தனை பேர் படத்தை புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எந்த ஷோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. யாரு கூட போகிறீங்க, ஃபேமிலியோடையா, ஃப்ரெண்ட்ஸோடையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இது உனக்கு ரொம்ப அவசியமான, சும்மா போடுங்க. ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். ஸ்கை ஃபோர்ஸ் டே 9 இந்தியாவில் வந்து 6 கோடி 25 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி 30 லட்சம். ஸோ டோட்டலாக 107 கோடியே 97 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 122 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. தேவா நேற்று 2வது நாள் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஓவர்சீஸில் கலெக்ஷன் டே 1லையுமே அப்டேட் ஆகிருக்கு. இந்தியாவில் டே 2 7 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 77 லட்சம். ஸோ டோட்டலாக 14 கோடியே 45 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 20 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 ஒரு நல்ல ரிப்போர்ட்டே வந்திருக்கு. டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அந்த படத்தோட டே 10 கேரளாவில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடியே 54 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். அப்புறம் பொன்மான் அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 1 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 45 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 65 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி, ஆல்ரெடி நல்ல வசூல். சின்ன பட்ஜெட் தான், சின்ன சைஸ் தான், நல்ல வசூல் வந்திருக்கு. தாக்கு மகாராஜ் இந்த படத்தோட டே 21 ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 101 கோடியே 78 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 136 கோடியே 66 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21 நாளில். அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 19 ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடி, வேர்ல்டு வைடு 3 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 178 கோடியே 84 லட்சமும், வேர்ல்டு வைடு 233 கோடியே 75 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 19 நாளில். மதகஜராஜா ஆக்சுவலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த கலெக்ஷனுமே இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 லட்சம் கிட்ட வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் நல்ல வசூல் எடுத்திருக்கு. மதகஜராஜா டே 21 தமிழ்நாட்டில் 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 65 லட்சம் இன்க்ளூட் அந்த வேர்ல்டு வைடில் ஆந்திரா தெலுங்கானாவும் இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 54 கோடியே 53 லட்சமும், வேர்ல்டு வைடு 62 கோடியே 22 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21 நாளில். இதில் 2 நாளில்
ஒரு 55 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நேற்று நல்ல கலெக்ஷன், சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. டே 9 தமிழ்நாட்டில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம். ஸோ டோட்டலாக இது வரையும் 1,26 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,37 லட்சம். இன்றைக்கி இதே மாதிரி ஒரு நம்பர் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 9 தமிழ்நாட்டில் 2,15 லட்சம், வேர்ல்டு வைடு 2,51 லட்சம். ஸோ டோட்டலாக 14,80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 16,04 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 9 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசணும். ஸோ அப்புறம் தருணம் திரைப்படத்தோட டே 2 தமிழ்நாட்டில் 4 லட்சம், வேர்ல்டு வைடு 5 லட்சம். ஸோ டோட்டலாக 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 12 லட்சம், 4 கோடி பட்ஜெட். அப்புறம் விடாமுயற்சி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல $158K டாலர்ஸ், 1,37 லட்சம் கிட்ட வருது. இது வந்து ப்ரீமியர் ப்ளஸ் டே 1. கனடாவில் $88K டாலர்ஸ், இது வந்து 76 லட்சம். யூஏஇயில் $83K டாலர்ஸ், 72 லட்சம். மலேசியாவில் $275K மலேசியன் ரிங்கிட்ஸு, இது வந்து 53 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு $75K டாலர், 64 லட்சம் கிட்ட வருது. ஸோ டோட்டலாக $476K டாலர்ஸ், இது வந்து 4,03 லட்சம். இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அஜித் அவர்களோட கெரியர்லேயே இது ஒரு பெஸ்ட்டான அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பெரிய ஓப்பனிங் ஓவர்சீஸில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் இதுவரையும் 4,97 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு. நல்ல ஓப்பன் பண்ண உடனே அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. அதாவது ஓப்பன் பண்ணி ஒரு 6-7 மணி நேரத்திலே பயங்கரமான பயங்கரமான புக்கிங் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 19 லட்சம், கர்நாடகாவில் 63 லட்சம், கேரளாவில் 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 4,03 லட்சம். இதுவரையும் இந்த படம் ஓப்பன் பண்ண உடனே 10 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 10,09 லட்சம். இப்போவே இன்னும் இந்த படத்துக்கு வந்து நாள் இருக்குது, இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. இந்த 4 நாளுக்குள்ளே இந்த படம் வந்து டே 1 அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. உண்மையிலே இந்த படத்துக்கு பெரிய 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 ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அஜித் படங்களுக்கு இல்லாத அளவுக்கு உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மின்னலே படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 24 இயர்ஸ் ஆஃப் மின்னலே 24 வருஷத்தை கடந்திருக்கு. அதாவது இது வெறும் 24 இயர்ஸ் ஆஃப் மின்னலே மட்டும் கிடையாது, 24 இயர்ஸ் ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன், 24 இயர்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவங்க 2 பேருமே இந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க. அவங்களோட முதல் திரைப்படம் மின்னலே தான். எல்லா பாட்டுமே தரமாக இருக்குங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் முதல் படத்துலேயே வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார், எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருப்பார். இன்றைக்கி வரைக்குமே எல்லா பாட்டுமே எல்லாரோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக வசீகரா இன்றைக்கி கூட நம்ம வந்து விழுந்து கேட்டுட்ருக்கோம். அதே மாதிரியே நெஞ்சை பூ போல் கொய்து விட்டலாக இருக்கட்டும், அதே மாதிரியே வெண்மதி, அழகேத்தியே, எல்லா பாட்டுமே இன்றைக்கி வரைக்குமே நம்ம வந்து அவ்வளோ வைப்பாக கேட்டுட்ருக்கோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்கோம். அந்த கொஞ்சம் கூட சலிப்பு தட்டலை அப்படிங்கிறது தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த மியூசிக்லாம். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். லவ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அதே மாதிரியே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எல்லா பிஜிஎம்மே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் நம்மளை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல்களாகவும் பிஜிஎம்மாகவும் அமைஞ்சிருக்கு. இதே படத்தை வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஹிந்திலையும் வந்து ரீமேக் பண்ணியிருந்தார் அதே வருஷத்தில், ரெஹ்னா ஏ தெரே தில் மேன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தில் மாதவன் தான் ஹீரோ, ஆனால் அப்பாஸ் ரோலில் வந்து சைஃப் அலி கான் நடிச்சிருப்பார். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டுமே 6,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, வேர்ல்டு வைடு இந்த படம் 9,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 3 கோடி, ஷேராக வந்திருக்கிறது 5,20,00,000 கிட்ட. ஒரு சரியான ஹிட்டு, சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக 74 இயர்ஸ் ஆஃப் மர்மயோகி 1951ஆம் ஆண்டு வந்து இன்னோட 74 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படத்தோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்புறம் அஞ்சலி தேவி அவர்களும் சேர்ந்து நடித்து ராம்நாத் அவர்களோட இயக்கத்தில் சாமி அவர்களோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்த படம் தான். இந்த படத்தில் பேச வேண்டியதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களில் முதல் விஷயம், இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோட முதல் ஏர் ரேட்டட் திரைப்படம். ஏர் ரேட்டட் அப்படின்னோன்னா அப்போவே இந்த படத்தில் ஏதோ கசமுசாவான சீன்லாம் இருந்திருக்கானா? கண்டிப்பாக அது கிடையாது. இந்த படத்தில் ஒரு ராஜா கேரக்டரை கோஸ்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
நடித்த ஒரே இந்தி திரைப்படம். இது வந்து தமிழ் படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இதே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஹிந்திலையுமே மேக் பண்ணியிருக்காங்க இதே கேஸ்ட் அண்ட் க்ரூவில். ஸோ அந்த படத்துக்கு வந்து ஏக்தா ராஜா அப்படிங்கிற டைட்டிலில் அதே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படமும். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களோட கேரக்டரை எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னா 3 விதமான கதைகள்லேருந்து யோசிச்சிருக்காங்க. ஒன்று வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் அவர்களோட மேக்பெத் அப்படிங்கிற நாவலில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ராபின்ஹுட். இந்த 3த்துலேருந்து அவரோட கேரக்டர் ஒன்றுமே ஒவ்வொரு விஷயங்கள், இந்த 3த்தையும் சேர்த்து வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த மர்மயோகி படத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட கேரக்டராக இருக்குது. ஹீரோக்கள்னாலே பஞ்ச் டைலாக் தான், ஆனால் அந்த பஞ்ச் டைலாக்லாம் முன்னோடி இந்த படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கும். நான் குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமே ஆனால் நான் குறி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசான ஒரு பஞ்ச் டைலாக் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த படம் வசூல் ரீதியாக அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் வந்து 5 லட்சம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 20 லட்சம், ஷேர் வந்து ஒரு 15 லட்சம். இந்த படம் 25 லட்சம் வந்து வசூல் பண்ணுது அந்த வருஷத்தில் ஹையஸ்ட் கிராசராக இருந்தாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த 25 லட்சங்கிறது. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதை தாண்டி இந்த படம் அந்த வருஷத்தோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.